வணக்கம். ரொம்ப தேவையா இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கும் தேவையா இருக்கிற ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ அப்பப்போ குடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் சில தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெயில் காலம் அப்படிங்கிற சம்மந்தமான என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத வாங்க விலாவாரியா பார்க்கலாம். அப்பா! என்ன வெயிலு! எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியில போகணும் அப்படின்னாலுமே ரொம்ப வெயில் கடுமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கும். ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப அலை வந்து வழக்கத்துக்கு மாறா 2026ல பயங்கரமான வெப்ப அலை இருக்கு. இந்தியால 100 பெரிய நகரங்கள் இருக்கு அப்படின்னா, 100த்துலயுமே வழக்கத்த விட ரொம்ப அதிகமான வெயில் இந்த வருஷம் பதிவாயிருக்கு. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது உலக அளவுல எவ்ளோ வெயில் அதிகமா இருக்குதோ, அதுல முக்காவாசி இடங்கள் இந்தியால தான் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு உலக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல் சொல்லுது. இந்த வெயில் காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இந்த ஹீட் வேவ்னா என்ன? அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கலாம்? அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஹீட் வேவ் வெப்ப அலை அப்படிங்கிறது வழக்கமா 30லேருந்து 40 டிகிரி வரைக்கும் இப்போ சென்னை மாதிரியான டவுன்ஸ்ல இந்த கத்திரி வெயில், அக்னி நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வழக்கமா 30லேருந்து 40 டிகிரி இருக்கும். அந்த அக்னி நட்சத்திரங்கிறது தான் ரொம்ப உக்கிரமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். கோடை காலத்துல ரொம்பவும் உக்கிரமா இருக்கிற ஒரு ஃபேஸ் அப்படின்னா, இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரி வெயில் மாதிரியான எஃபெக்ட் கத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஏப்ரல் மாச கடைசி, மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஹீட் வேவ் அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சாதாரண மனுஷன் மாரி சாதாரணமா நடந்து தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துரும். இதயம் படபடப்பாயிடும். உடம்பே சிவந்து போன மாதிரி ஆயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹீட்ல யாரோ ஒருத்தர் தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி கூட சரியா குடிக்காம, ஹைட்ரேட் ஆகாம அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி இந்த ஹீட் ஸ்ட்ரோக். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சில நேரத்தில உயிரே போயிடும் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன? அதில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? என்னென்ன டாக்டர்ஸ்லாம் என்ன சஜெஸ்ட் பண்றாங்க? அப்புறம் கவர்மெண்ட் இதுக்கான என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த ஜூன் மாசம் வரைக்கும் ஹீட் வேவ் உடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா ஏப்ரல், மே, ஜூனுடைய முதல் வாரங்கள்லயே அந்த வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நிலையில 2026ல மட்டும் இந்த தாக்கம் 2026 ஜூன் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உலக வானிலை ஆய்வு மையமும் சொல்லுது. இந்தியால இருக்கிற எல்லா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. வழக்கத்தை விட இந்த வருஷம் மழையோட அளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதாவது ஜூன், ஜூலைல பெய்ய வேண்டிய மழையுடைய அளவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, அதே நேரத்தில பயங்கரமான வெயில் சுட்டெரிக்கும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸும், அந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிற முன் எச்சரிக்கையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பாதிப்பு இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. இந்த வெப்ப அலைய நம்மளால கட்டுப்படுத்துறதுக்கு எந்த பிராக்டிகலான உடனடி வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறதுனால, இப்போதைக்கு எல்லா மருத்துவமனைகளும் இந்தியால இருக்கிற மொத்த ஸ்டேட்ல இருக்கிற மருத்துவமனைகளும் ரொம்ப அலர்ட்டா இருங்க, ரொம்ப உஷாரா இருங்க. இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு தனி வார்டே குடுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க. ஓஆர்எஸ்ன்னு சொல்ற அந்த உப்பு, அப்புறம் சர்க்கரை கரைசல் ஒரு எனர்ஜி குடுக்குற ஒரு மருந்து, அந்த ஓஆர்எஸ் கரைசல் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கணும். அதேபோல இப்போ யாரோ ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிற பட்சத்துல ஐவி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரிப்ஸ் ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு போதுமான அளவுக்கு இந்த குளுக்கோஸ் ஏத்துறதுக்கான வசதிகள செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஹீட் வேவ், ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு உடனடியா சிகிச்சை குடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு செப்பரேட்டா ஒரு ட்ரெய்னிங் மாதிரி குடுங்க. எல்லா மாநில அரசுகளும் வந்து இப்போ இந்த வெயில எப்படி சமாளிக்கிறது? அப்படியே அந்த வெயிலால யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்க முதல்ல இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு குடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை குடுத்திருக்காங்க. யார் யாருக்கு இந்த வெயில் தாக்கத்துடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல குழந்தைகளும், வயசானவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு ரொம்ப ஈஸியா அட்டாக் ஆயிடும். ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறவங்கள விட கம்பேர் பண்ணும்போது குழந்தைகள், வயதானவர்கள், அப்புறம் கர்ப்பிணி தாய்மார்கள் இவங்களுக்கு தான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் முதல்ல குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பருத்தியால செஞ்ச உடைகள், ரொம்ப காத்தோட்டமா இருக்கிற, ரொம்ப டைட் ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போடாதீங்க. அது இன்னும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வெளியில போறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. தேவை இருந்தால் மட்டும் வெளியில போங்க
அப்படின்னு அலாட் பண்றாங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா டாக்டர்ஸ் சொல்ற முக்கியமான சில அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் உடனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ குடிக்கிறத முதல்ல கட் பண்ணுங்க. கூல் ட்ரிங்க்ஸ்னால உடம்பு இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 3 வேளை சாப்பாடு நீங்க வழக்கமா ஒரு சாதாரண நாட்கள்ல சாப்பிடுறீங்கன்னா, வெயில் காலத்துல ஒரே நேரத்துல அதிகமான சாப்பாடு சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது நீர் ஆகாரமா, லிக்விட் ஃபார்ம்ல நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் சொல்ற ஒரு முக்கியமான டிப்ஸா இருக்கு. தண்ணி வந்து ஒரே டைம்ல ஃபுல்லா குடிக்காம, தேவை ஏற்படும்போது, தாகம் ஏற்படும்போது மட்டும் தண்ணி குடிச்சா போதும். வெளியில போய் தான் வேலை பார்த்து ஆகணும் அப்படிங்கிற ஊழியர்களா இருந்தா, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவங்களுடைய வேலைகள எப்படியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டைரக்ட்டா சன்லைட்ல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ, கொஞ்சம் இப்போ வீட்டுக்கு வெளியில வேலை பார்க்குற ஒரு ஆளா இருந்தா, கட்டுமான தொழில் இந்த மாதிரியான தொழில்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தா, அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலுடைய உக்கிரம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, அதுக்கு தகுந்த மாரி வேலைய முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான அப்டேட். ஐஸ் போட்ட பானங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரடியா, உடனடியா எடுத்துக்காதீங்க. வெயில்ல இருந்து வந்த உடனேயே ரூம் டெம்பரேச்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூம்ல 36, 37 டிகிரி செல்சியஸ் அளவு தான் டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா, அத விட கொஞ்சம் கம்மியான, கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு லிக்விட் எடுத்துக்கங்க. ஒரே நேரத்தில ஐஸ் போட்டத உடனடியா எடுத்துக்க கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த டாக்டர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹீட் வேவ்க்கு ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மட்டும் இனிஷியேட்டிவ் எடுத்தா பத்தாது. அதே நேரத்தில இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்ன்மெண்ட், எல்லா யூனியன் பிரதேசமும் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்கிற கவர்ன்மெண்ட்டும் அப்புறம் டாக்டர்ஸ் தரப்புல சொல்ற முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அடுத்ததா ஒரு செய்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. உலக அளவுல எவ்வளோ ஜியோபாலிட்டிக்கலா நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் நாங்க டூருக்கு போயே ஆகணும், போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஸ்கேனர் ஸ்மார்ட் சம்மர் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ரோட்ல போற வர ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் கிட்டயே வந்து ஒரு 2000 பேர்கிட்ட இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்காங்க. எப்பா நீங்க இந்த சம்மருக்கு டூர் மாதிரி எங்க போணும்னா எங்க போவீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவிவரத்த இவங்க எடுத்திருக்காங்க. 77% இந்தியர்கள் இந்த சம்மர்ல கண்டிப்பா எங்கேயாவது ஒரு நாளாச்சும் எங்கேயாவது வெளியில போயிட்டு தான் வருவோம். இந்த ஒரு ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து நாங்க கண்டிப்பா வெளியில ஏறணும் அப்படின்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க கையில எவ்வளோ காசு இருக்கோ, அத வச்சு நாங்க ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் பிளான் பண்ணுவோம். கடைசியில அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செலவாகுது அப்படிங்கிற பட்சத்தில, எங்களுக்கு பக்கத்தில எங்க சுற்றுலா தலம் இருக்கோ, அந்த இடத்துக்கு தான் நாங்க போறதுக்கு விரும்புறோம். அப்படிங்கிறது தான் அந்த புள்ளிவிவரமா இருக்கு. இதுவரைக்கும் போகாத ஏதோ ஒரு ஊருக்கு நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான எல்லாரும் போற ஒரு இடத்துக்கு இல்லாம, வழக்கத்துக்கு மாறா நாங்க வேற ஒரு இடத்துக்கு போணும். இதுவரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு ஊருக்கு போணும் அப்படிங்கிறது தான் 81% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஊருக்குள்ளார எப்பவுமே கூட்டம் கசகசன்னு இருக்கு அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து ஆள் நடமாட்டம் இல்லாம, ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சுற ஒரு சில இடங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி 60%க்கு மேல பொதுமக்கள் இந்த சர்வேவ சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக நாங்க எங்களோட டூர் வந்து நாங்க விட்டுக் குடுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த சர்வேல அவங்க சொல்லியிருக்கிற புள்ளிவிவரம். இந்த சம்மர் டைம்ல ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரியான இடங்களுக்கு போகும்போது, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க தரப்புல இருந்து வைக்கிற கோரிக்கை. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் தகவல் தொடர்ந்து குடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.